வெல்கம் டு கோல்டன் அகாடமி. இந்த செக்ஷன் நம்ம பார்க்க போகிறது வேர்டில் ஒரு ஃபாண்ட்ஸ் எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது, அதோட பேக்ரவுண்ட் கலர், அதோட டெக்ஸ்டோட கலரு, அதை எப்படி நம்ம போல்டாக மாற்றுறது, இதெல்லாம் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஓகே, ஆக்சுவலாக வந்துட்டு வேர்டோட ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோ வந்துட்டு ஒன்று போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இந்த செக்ஷன் இன்னும் நம்மளுக்கு கிளியராக புரியும், ஓகேவா? ஸோ நான் இப்போது வேர்ட் ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன், ஓகேவா? ஸோ ஓப்பன் பண்ணோன்னே ஜஸ்ட் இதில் நான் ஒன்று டைப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்துட்டு இதில் வெல்கம் டு அவர் கோல்டன் அகாடமி அப்படின்றது நான் அதில் ஒன்று டைப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, ஓகேவா? இதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குது, நான் போல்டெலாம் நான் ஆஃப் பண்ணிடுறேன், ஓகேவா? இதோட சைஸ் ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ஒரு சைஸில், ஓகேவா? இன்னும் இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா 11 தான் இருக்கணும் அப்படின்றத நம்ம சொல்லிட்டோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு இவ்வளோ குட்டியாக இருக்குது, ஓகேவா? நான் டைப் பண்ணும்போது அந்த ஃபாண்ட்டோட ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக ஜென்ரலாக நம்ம டைப் பண்ணும்போது எல்லா ஃபார்மேட்டுமே இது மாதிரி இருக்காது. ஸோ அந்த ஃபாண்ட்டோட ஃபார்மேட் எனக்கு மாறணும் அப்படிங்கும்போது நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படின்னா இந்த இடத்துல, ஓகேவா? ஸோ இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நிறைய ஃபாண்ட் ஃபார்மேட் நம்மளுக்கு கிடைக்கும், ஓகேவா? ஸோ அதை நம்மள சூஸ் பண்ணி நம்மள அது எது வேணுமோ அதை நம்ம கொடுத்துக்கலாம். பட் டிஃபால்ட்டாக வந்துட்டு வேர்டில் வந்துட்டு அந்த கேலிப்ரி அப்படின்றது வந்துட்டு மேக்ஸிமம் இருக்கும். சில வேர்ஷனுக்கு வந்துட்டு ஏற்ற மாதிரி அது வந்துட்டு சேஞ்சஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் உண்டு, ஓகேவா? ஓகே, இப்போ நான் ஃபாண்ட்டை மாற்றிட்டேன். நெக்ஸ்ட் இந்த ஃபாண்ட்டோட சைஸு, ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா குட்டியாக தான் இருக்குது. எனக்கு இது வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பெருசாகணும் அப்படிங்கும்போது இந்த இடத்துல 11 இருக்கு இல்லையா, அது பக்கத்தில் அதை அந்த கீழே அந்த ட்ராப் டவுன் இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் 72, ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு நான் இப்போ ஒரு 36 அப்படின்றத கொடுக்குறேன், ஓகேவா? ஸோ எந்த இது வேணுமோ ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொடுங்க, ஓகேவா? ஸோ இப்போது அந்த ஃபாண்ட் வந்துட்டு ஒரு 48க்கான அந்த சைஸில் அது வந்துட்டு இருக்குது, ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் இந்த கீழே இருக்கு இல்லையா, இது எல்லாம் தான் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத சொல்ல போகிறேன், ஓகேவா? இதில் ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா பி அப்படின்றது இருக்கும், ஓகேவா? பி அப்படின்றது அந்த டெக்ஸ்ட்டை வந்து நல்லா போல்டாக காட்டுறதுக்காக கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மெலிஸாக இருக்குது. மேபி இந்த ஃபாண்ட் ஃபார்மேட்டை விட நம்ம வேறு ஃபாண்ட் ஃபார்மேட் மாற்றுறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ஜஸ்ட்டு வந்துட்டு இது மாதிரி இருக்க ஒரு ஃபாண்ட் ஃபார்மேட்டை வச்சுக்கிறேன். இப்போ இருக்கிறத விட நான் இதை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த பி அப்படின்றது கொடுத்தேன் அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னா நல்லா கொஞ்சம் போல்டாக நல்லா திக்காக தெரியும், ஓகேவா? ஸோ அதுக்காக தான் அந்த பி அப்படின்றது கொடுக்குறோம். நெக்ஸ்ட் ஒன் இட்டாலிக். இட்டாலிக் அப்படின்றது அந்த ஃபாண்ட்டை வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்லாண்டிங்காக அந்த இட்டாலிக் ஃபார்மேட் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக வந்துட்டு காட்டுறதுக்கு யூஸ் பண்ணுறோம், ஓகேவா? அதுக்கு ஷார்ட்கட் கீ Ctrl+I, ஓகேவா? ஸோ முன்னே இருந்த ஃபாண்ட்டுக்கும் இப்போக்கி தெரியும் உங்களுக்கு. கர்சரே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்லோப்பாக சாய்வாக இருக்கும், ஓகேவா? ஸோ ஏன் அப்படின்னா அதோட ஃபார்மேட் நான் இங்கே இட்டாலிக் ஆன் பண்ணிட்டேன். தென் இப்போ நான் அதில் டைப் பண்ணுறேன் அப்படின்னா அது போல்டாகவும் அண்ட் இட்டாலிக்காகவும் தான் விழுகும். எனக்கு இல்லை, எனக்கு இந்த ஃபஸ்ட்டு இது மட்டும் போல்டாக வேணும், அடுத்த லைன் எனக்கு போல்டாவோ இல்லை இட்டாலிக்காவோ வேணாம் அப்படின்னா இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் நீங்கள் டைப் பண்ணணும். அப்போ தான் அது நார்மலாக விழுகும். அது ஆனில் இருந்துச்சு அப்படின்னா அது எல்லா டெக்ஸ்ட்டுக்குமே அது எடுத்துக்கும், ஓகேவா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன இருக்குது, யூ அப்படின்றது. யூ அப்படின்னா அண்டர்லைன், ஓகேவா? ஸோ ஒரு டெக்ஸ்ட்டுக்கு நம்ம எப்படி வந்துட்டு அண்டர்லைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ அகைன் நான் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த யூ அப்படின்றத கிளிக் பண்ணுறேன்னா அந்த டெக்ஸ்ட் வந்துட்டு எனக்கு அண்டர்லைன் ஆகிடும், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஸ்ட்ரைக் த்ரோ. இந்த ஏபி அப்படின்றதுக்கு இல்லையா, அது வந்துட்டு என்ன ஸ்ட்ரைக் த்ரோ அப்படிம்பாங்க. ஜஸ்ட் அந்த டெக்ஸ்ட் மேலேயே ஒரு லைன் வந்துட்டு நான் த்ரோ பண்ணணும் அப்படின்னா நான் யூஸ் பண்ணுறது, ஓகே? ஸோ இப்போது ஜஸ்ட் நான் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஏபி அப்படின்றத கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டுக்கு மேலேயே எனக்கு ஒரு லைன் வந்துட்டு ஸ்ட்ரைக் த்ரோ ஆகும், ஓகேவா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் x base 2 and x squared அப்படின்றது, ஓகேவா? ஸோ இப்போ சில இடத்துல நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தேவைப்படும். இப்போ ஒரு கெமிஸ்ட்ரி ஈக்குவேஷன் வச்சுக்கோங்களேன், H2O அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா நம்ம அதுக்கு பேஸில் தான் அந்த 2 நம்ம போடணும், ஓகேவா? அது மாதிரி இப்போ ஒரு மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன் நம்ம எழுதுகிறோம் அப்படின்னா A² B² அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இந்த ரெண்டு இதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இப்போ எனக்கு வந்துட்டு x² வச்சுக்கோங்க, x base 2ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எக்ஸ் கொடுத்துட்டேன். எக்ஸ் கொடுத்துட்டு இது பார்த்தீங்கன்னா இந்த மூணுமே எனக்கு ஒர்க் ஆகி வரும், ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இதை கிளிக் பண்ணிவிட்டு அகைன்னா 2 அப்படின்ட்டு கொடுக்குறேன், ஓகேவா? ஸோ அப்போது எக்ஸ் மேலே இருக்கும், அந்த பேஸ் 2 வந்துட்டு கீழே வந்துடும், ஓகேவா? தென் அடுத்தது அதை ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நான் வந்துட்டு இப்போ ஏ கொடுத்துட்டு A³ வேணும் அப்படின்னா அடுத்தது அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் A³ அப்படின்றத கொடுக்குறேன், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வேர்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அதை நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு பவரில் வேணுமா இல்லை
பேஸில் வேணுமா இல்லை பவரில் வேணுமா அப்படின்றத நம்ம சொல்லணும். ஓகேவா? அதாவது சூப்பர் ஸ்கிரிப்ட் அண்டு சப்ஸ்கிரிப்ட் அப்படிம்பாங்க. ஓகேவா? ஸோ சூப்பர் ஸ்கிரிப்ட் அப்படின்றது மேலே பவரில் வருது, சப்ஸ்கிரிப்ட் அப்படின்றது கீழே அந்த பேஸில் வருது. ஓகேவா? இது புரிஞ்சிருக்கும்ட்டு நினைக்கிறேன். ஓகே ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன், இது முடிச்சிட்டோமா இந்த இடம். ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு எதுக்காக அப்படின்னா அந்த ஃபாண்ட்டோட ஃபார்மேட்டை நம்ம மாற்றிக்கலாம். இப்போது நான் இது ஃபுல்லாமே நான் வந்துட்டு செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல போயிட்டு ஜஸ்ட் நான் இந்த மாதிரி என்னால் அந்த ஃபாண்ட்டோட ஃபார்மேட் என்னால் வந்துட்டு மாற்றிக்க முடியும். ஓகேவா? ஸோ அதுக்காக கொடுக்குறது தான் இந்த இடத்துல இருக்கிற எல்லாமே. இது நம்ம எப்படி வேணும், இந்த க்ளோ ஷேப்பில் வேணுமா, இல்லை ஷேடோ மாதிரி வேணுமா, இல்லை அவுட்லைன் இந்த ஷேப் வேணுமோ நம்ம அதை சூஸ் பண்ணிவிட்டு நம்ம அதை கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இந்த பக்கத்தில் உள்ளது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபாண்ட்டோட ஒரு பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கறதுக்காக இப்போ நான் அதை கிளிக் பண்ணிட்டேன். இந்த ஃபாண்ட்டுக்கு நான் ஒரு பேக்ரவுண்ட் கலர் நான் கொடுக்குறேன். ஓகேவா? டெக்ஸ்டோட கலர் நான் இன்னும் கொடுக்கல. இப்போ நான் இப்போதைக்கு டெக்ஸ்டோட கலர் வேணும்னா இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மேட்டில் பிளாக்காகவே இருக்கட்டும். ஓகேவா? இந்த இடம் வந்து இந்த பென்சில் மாதிரி இருக்கிறது இல்லையா, அது வந்துட்டு ஒரு ஹைலைட்டர். ஓகேவா? ஸோ எதுக்காகனா அந்த இதுக்கு பேக்ரவுண்ட் ஒரு கலர் கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு இந்த இதுக்கு பக்கத்தில் இருக்கல ஏ அப்படின்றது இதுதான் ஃபாண்ட்டோட கலர். ஓகேவா? ஸோ இந்த இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபாண்ட்டு கலரில் போயிட்டு நம்மளுக்கு எந்த ஃபாண்ட்டு கலர் வேணுமோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே புரிஞ்சிருக்கும்ட்டு நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன், இந்த மேலே இருக்கு இல்லையா ஏன்னு போட்டு கேபிட்டல், ஐ மீன் ஏ வந்துட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா அந்த ஏ அப்படின்றது இன்க்ரீஸ் த ஃபாண்ட் சைஸ். ஓகேவா? ஸோ அதாவது இப்போ நான் அதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை கிளிக் பண்ண அதோட ஃபாண்ட் சைஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துட்டு போயிட்டுருக்கும். அது ஒரு பேஜ் 2 பேஜ் எவ்வளோ நம்ம செலக்ட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி அது இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கும். பக்கத்தில் உள்ளது இல்லையா, இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃபாண்ட்டோட சைஸை டிக்ரீஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஓகேவா? ஸோ அகைன் நீங்கள் இதை செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ நம்மகிட்ட எந்தெந்த ஆக்சுவல் சைஸ்க்கோ இல்லை அதோட கம்மியாகவோ நம்மளால் வந்துட்டு கொண்டு வர முடியும். ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன், இந்த இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சென்டென்ஸ் கேஸு அண்டு வந்துட்டு இப்போது நம்ம ஒரு டெக்ஸ்ட் வந்துட்டு டைப் பண்ணுறோம் அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் வந்துட்டு கேபிட்டலில் வேணும் அப்படிம்பாங்க. ஓகேவா? ஸோ அது எல்லாமே வந்துட்டு சூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த இது. ஓகேவா? இப்போ நான் இது ஃபுல்லாமே வந்துட்டு நான் செலக்ட் பண்ணிட்டேன். இது ஃபுல்லாமே ஜஸ்ட் நான் செலக்ட் பண்ணிவிட்டு இல்லைனா சென்டென்ஸ் கேஸ் அப்படின்றது ஜஸ்ட் நான் கொடுக்குறேன். அப்போது ஒவ்வொன்றுமே ஒரு பர்டிகுலர் ஒரு சென்டென்ஸாக அது என்ன பண்ணிக்கும் அப்படின்னா அதை மேக் பண்ணிக்கும். ஓகே. நெக்ஸ்ட் ஒன், லோவர் கேஸ் அப்படின்றது அகைன் நான் அதை செலக்ட் பண்ணிவிட்டு நான் லோவர் கேஸ்ன்றதை கொடுக்குறேன்னா எல்லாமே வந்துட்டு ஸ்மால் லெட்டரில் ஆகிடும், எதுவுமே வந்துட்டு கேபிட்டல் லெட்டரில் இருக்காது. ஓகே. நெக்ஸ்ட் ஒன், அகைன் நான் செலக்ட் பண்ணிவிட்டு அப்பர் கேஸ் அப்படின்றத கொடுக்குறேன் அப்படின்னா எல்லாமே கேபிட்டல் லெட்டராக இருக்கும், ஒன்று கூட ஸ்மால் லெட்டராக இருக்காது. ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன், கேபிட்டலைஸ் ஈச் வேர்டு. இதுதான் ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு டாக்குமெண்ட் நம்ம டைப் பண்ணுறோம் அப்படின்னா அதோட கரெக்ட் ஃபார்மேட் என்ன அப்படின்னாக்கும் அந்த வேர்டில் ஒரு சென்டென்ஸ் இருக்குது அப்படின்னா அது ஒவ்வொரு வேர்டில் ஃபஸ்ட்டு லெட்டர் வந்துட்டு கேபிட்டலில் தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ அதுதான் ஆக்சுவலாக கரெக்டான ஒரு ரூல். ஓகேவா? ஸோ அப்படி வேணும் அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த கேபிட்டலைஸ் ஈச் வேர்டுன்றதை கொடுக்கலாம். ஸோ இப்போ எல்லாமே கேப்ஸில் இருக்கா, நான் இப்போ இதை எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கேபிட்டலைஸ் ஈச் வேர்டுன்றது நான் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த வேர்டு இப்போ பார்த்தீங்கன்னா வெல்கமில் W, 2ல் TO அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வேர்டில் ஃபஸ்ட்டு அந்த லெட்ரு மட்டும் நம்மளுக்கு கேபிட்டலில் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் ஆக்சுவலாக கரெக்டான ஒரு ஃபார்மேட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு டாகல் கேஸ் அப்படின்றது அப்படியே ஆப்போசிட்டு. ஃபஸ்ட்டு வேர்டு மட்டும் வந்துட்டு ஸ்மாலில் இருக்கும், மற்ற எல்லாமே வந்துட்டு கேபிட்டலில் இருக்கும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து தேவையான இடங்களில் மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத ஜஸ்ட் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ ஜஸ்ட் வந்துட்டு இது லாஸ்ட்டாக இருக்குல்லையே இந்த இடம், இது வந்துட்டு என்ன அப்படின்னா ரிமூவ் பண்ணுறதுக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எல்லாத்தையுமே வந்து செலக்ட் பண்ணிட்டு நான் அதை ரிமூவ் பண்ணுறேன் அப்படின்னா நம்ம பண்ண அந்த ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் நம்மளுக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா ரிமூவ் ஆகிடும். நம்ம பண்ண அந்த ஸ்டைல்ஸ் எல்லாமே வந்துட்டு ரிமூவ் ஆகிடும். ஓகேவா? ஸோ இதுக்காக யூஸ் பண்ணுறதா இந்த லாஸ்ட் இருக்க இது. ஸோ இந்த ஃபாண்ட்டில் வந்துட்டு எந்த டவுட்டும் இருக்காதுன்ட்டு நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் எதுவும் டவுட் அப்படின்னாக்கும் ஜஸ்ட் வந்துட்டு கமெண்டில் கேளுங்க. ஸோ இந்த செக்ஷன் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.